டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு பாகுபலி முறுக்கு செய்ய போகிறோம். பாகுபலி முறுக்கு அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு ஒரு முறுக்குன்னு சொல்லி சூப்பராக பெருசாக செஞ்சு கொடுக்கலாம். இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வணக்கம். அன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து பெரிய ஓமப்பொடி முறுக்கு, எவ்வளோ பெரிய ஓமப்பொடி முறுக்கு, எவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த அளவுக்கு பெரிய ஓமப்பொடி முறுக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு நம்ம தனிக்கடலை மாவு எடுத்துருக்கோம். அதோடு சேர்த்து பச்சரிசி மாவு ஒரு அரை கப்பு. இப்போ அரிசி மாவு வந்து நம்ம சாதாரண அரிசி மாவு பாக்கெட் மாவு தான் எடுத்துருக்கோம். ஓமம் ஒரு அரை டீஸ்பூன் போல் ஓமத்தை எடுத்து நல்லா நசுக்கிட்டு உள்ளே சேர்த்துருங்க. ஜீரகப்பொடி ஒரு அரை டீஸ்பூனு. நீங்கள் ஜீரகமாக இருந்துச்சுன்னா கூட அது 1-2 தட்டி கூட போட்டுக்கலாம். முழுசாக போட்டால் நமக்கு பிழியும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால் நான் தூளாக போட்டிருக்கேன். இப்போ 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், இது தனி மிளகாய் வத்தல் பொடி 1 டீஸ்பூனு காரத்துக்கு சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போல் தூள் உப்பு, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. இப்போ மாவு எல்லாத்தையும் உதற நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு, இது வந்து நம்ம பொரிக்க வச்சுருக்கக்கூடிய எண்ணெய் தான். ஒரு 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய், இல்லை பட்டர் இருந்தால் பட்டரை சேர்த்துக்கோங்க. அதே 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை சேர்த்துக்கோங்க. இங்கே பட்டர் சேர்க்க இருந்தால் ரூம் டெம்பரேச்சரில் அதை கொஞ்சம் நைஸாக அதெல்லாம் உருக்கிட்டு கூட லேசாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த எண்ணெயும் இல்லைன்னா பட்ரு எதுனாலும் சேர்த்துட்டு நல்லா அந்த அளவுக்கு மாவு கூட எல்லாமே கலந்துடுற மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது, பட்டர் அதேமாதிரி ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது. ஏன்னா நமக்கு ஓவர் மொறுமொறுப்பு வந்துருச்சுன்னா அது வந்து புளியும் போது ஃப்ளோவாக வராது, ரொம்பவும் கட்டாயிரும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு அந்த எண்ணெயை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த அளவுக்கு இருக்கணும், எல்லா மாவுலையும் கலந்துற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டு நம்ம ஒரு கெட்டியாக ஒரு பதத்துக்கு பிசையணும். நல்லா எல்லா மாவையும் நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு ரொம்பையும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பையும் நடு இல்லாமல் ஒரு கை வச்சோம்னா இந்த அளவுக்கு பதியணும். அதாவது நம்ம உலக்குக்கு புளிகிற அளவுக்கு வரணும். நம்ம பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம வந்து பெரிய ஓமப்பொடி முறுக்கு சில்லு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கண் உள்ள சில்லாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஓட்டை அதிகமாக இருக்கும், பரவாயில்ல எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 ஓட்டை இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி உலக்கு நம்ம வந்து இன்றைக்கி திருக்கு உலக்கு தான் எடுத்துருக்கோம். அது உள்ளே சில்லை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக எண்ணெயை நீங்கள் வந்து உள்ளே நல்லா தடவி விட்டுருங்க. இந்த உலக்கு தக்கன ஒரு 3/4 பாதத்துக்கு மாவு எடுத்து முக்கால்வாசி மாவு எடுத்து நல்லா உள்ளே சேர்த்துருங்க. உலக்கை நல்லா டைட் பண்ணி விட்ருங்க. லேசாக வேணால் ஒரு தடவை லேசாக பிழிஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளோவாக வரணும். அப்படியே கட் பண்ணிவிட்டுங்க. இதை நம்ம இனிமேல் தான் எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம உலக்கில் வந்து மாவை புல் பண்ணியாச்சு. இப்போ புளிய போகிறோம். இந்த மாதிரி ஒரு தட்டை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படி நைஸாக ஒரு பக்கத்தில் இருந்து அப்படியே புழிஞ்சிட்டே வாங்க. நல்லா உயரமாக ஏற்றி புளிங்க, அப்படின்னா தான் அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும். ரவுண்டாக புளிங்க, இந்த அளவுக்கு நல்லா அகலமாக நம்ம ஏற்றி பிடிச்சா தான் அந்த ரவுண்டு வந்து ஷேப் வந்து கரெக்டாக ஒன்றோட ரவுண்டாக வந்து அப்படியே நடுவில் வந்து முடிச்சிருங்க. இந்த அளவுக்கு முடிச்சிருங்க. அப்படியே கட் பண்ணி விட்ருங்க. இந்த முனைகளை லைட்டாக அந்த மாதிரியே டச் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு முறுக்கு முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடை வந்து நல்லா கப்புன்னு ஏற்றிடுங்க. சூடை நல்லா ஏற்றிட்டு இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுக்கூடியதை அப்படியே பக்கத்தில் கொண்டு வாங்க. மெதுவாக உள்ளே இறக்கிடுங்க. இந்த மாதிரி இறக்கிடுங்க. பொங்கி ஒரு நிமிஷம் தான் ஒன் சைடு நல்லா வந்துடும். உடனே கம்பியை போட்டு எதுவும் நோண்டிட வேண்டாம். இப்போ நல்லா லேஸ் அந்த மாதிரியே பபுள்ஸ் அடங்கின உடனே அப்படியே ஒரு புரட்டு, முன்ன கூட புரட்டிட்டோம்னா உடஞ்சிரும். அதனால் லேசாக ஒரு நிமிஷம் ஆனோடனே அப்படியே ஒரு புரட்டி விட்ருங்க. நல்லா வெந்து நுர அடங்கட்டும். இப்போ நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் அடங்கினோடனே 2 பக்கமும் நல்லா புரட்டி விட்டு நல்லா ஒன்று போல் வேக வச்சு எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம இந்த முறுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். முன்ன பின்ன பிரட்டி போட்டு 2 நிமிஷத்துல நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ரெடி ஆன உடனே இதை நம்ம எடுத்துடலாம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு தயாராகிருக்கு. நல்லா அருமையாக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம்.
ஒரு காரசாரமான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸு நல்ல ஒரு அருமையான முறையில் தயாராகிருக்கு. ரொம்ப ஈஸியான முறையில் இதே மாதிரி நீங்கள் மொத்தமாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை எப்பயும் போல் நம்ம எண்ணெயில் சேவு மாதிரி கூட கொஞ்சம் கொஞ்சமாக உதிரியாக கூட பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதை ஈஸியாக இல்லை ஒரு அருமையான முறையில் சூப்பராக இருக்குது. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரி ஒரு சேவு கார வகைகளில் இந்த மாதிரி ஒரு சேவு போட்டு சூப்பராக சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும். எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.